மாதம் முழுவதுமே இறைவனை வழிபட வேண்டிய காலம்தான். சொல்ல வேண்டுமே போனால் ஆடியில் தொடங்கி மார்கழி ஈராக தட்சிணாயனம் என்று கூறுகின்றோமே, இந்த தட்சிணாயன புண்ணிய காலங்களில் நாம் அனைத்து விதமான கடவுள்களையும் இறைவன்களையும் நம்முடைய சனாதன தர்மத்தில் நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியதான அனைத்து கடவுளர்களையும் மனம் உவந்து உருகி வழிபட ஏற்ற ஒரு காலமாகவே இந்த ஆடி மாதம் தொடங்கி நமக்கு அமைகின்றது. கூறுவார்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று. ஆமாம், உத்தராயணமானது பிறக்கின்றது தை மாதம் முதல் தேதியில். அதில் முதல் நமக்கு ஏற்றதான நமக்கு தேவையான மனித வாழ்விற்கு தேவையான திருமணங்கள், காது குத்துதல், பூணல் போடுதல், கிரகப்பிரவேசங்கள் போன்றதான மனிதர்களை சம்பந்தப்படுத்துவதான அனைத்து விதமான நல்ல காரியங்களையும் நாம் செய்ய வேண்டியது உத்தராயண புண்ணிய காலம் என்று கூறக்கூடியதான தை மாதம் முதலாக ஆனி மாதம் ஈராக.